வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1 இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். தமிழ் இந்தியாவில் பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ இது நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்ட் சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருவதாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேற, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸில் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னன்னா, இந்த தமிழ் வருடத்தை பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லையும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்கும் அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சி நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னா, அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள், ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல், டீசல், இதோடைய ப்ரைஸ், இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம், வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே? இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளோ, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுபவாமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்த உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். மீன ராசி, மீன லக்னம், சூப்பராக இருக்குங்க டைம். ஜென்ம சனி கஷ்டப்படுறோம், நல்லா கேட்குது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களை பார்ப்பார். அதனால் ஒரு நல்ல ரிலீஃப் வரும். ஜூன் மாதம் வந்துருச்சுங்க, இன்னும் 1.5 மாதம் தாங்க. குரு பகவான் பார்ப்பார். அதுக்கப்புறம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு உங்களுக்கு ஒரு நல்ல வருஷ பிறப்பு அமையும், சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு நிறைய நல்லதும் நடந்துகிட்ருக்குங்க. அதை ஜஸ்ட்டு யோசிச்சிங்கன்னாவே எந்த காயை எப்படி மூவ் பண்ணணும், செஸ் போர்டில் மூவ் பண்ணுற மாதிரி தான் லைஃப் மூவ் பண்ணதுக்கு. எது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும்.
அது முக்கியமாக படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா படிப்போம், நல்ல எக்ஸாம் எழுதும். அதுவும் இது வந்து குரு வீடு வர சூப்பராக இருக்க டைம். லைட்டாக தூங்குவாங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது அதுதான். தட்டில் அவங்க சாப்பிடும் போது படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்போவுமே பச்சை கலரில் ஏதாவது ஒன்று இருக்கும். காய்கறி, காய்கறியோ முருங்கைக்கீரை இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? டீ சாப்பிட்டாலே ஒரே ஒரு ஏலக்காவை அதில் போட்டுருங்க. சூப்பராக பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? இதை தவிர்த்து நம்ம ஒன்றும் மலர் மருந்துகள்லாம் தரோம், அதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? அதனால் நல்ல குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அந்த தூக்கத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த இந்த புதன் ஆக்டிவேட் பண்ணால் தூக்கம் கம்மியாகும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். எதனா ஃப்ளாட் வாங்கணும், வண்டி எதனா வாங்கணும், நகை. ஏன்னா இது வந்து பெண் ராசி, குரு வீடு. நகை வாங்குறதுக்குலாம் ரொம்ப ஆசைப்படுவீங்க. தங்கம், அது இப்போ தங்கம் விலை வேறு ஏறிட்டு போகுது. சந்தோஷமாக வாங்குவீங்க, தாராளமாக வாங்கலாம். சரிங்களா? தாராளமாக பத்திரமாக வாங்கி பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா நம்மளுக்கு நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது, ஆனால் நேரம் டோட்டலாக கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் நிறைய பத்திரமா வச்சுக்கணும். கரெக்டான லாக்கர்லாம் வாங்கிட்டு வச்சுட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இன்னொன்று, பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் நல்ல உயர்வு வரும். சரி, நல்ல ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ் நல்லா வளரும், பிஸ்னஸ் ப்ராஃபிட் வரும். ஒரே விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்குன்னா, குரு வீடுன்னு தானே நிறைய பேர் அப்ராடு போவீங்க. மீன ராசி லக்னம் அப்ராடு தொழில் சம்மந்தமாக போவீங்க. அப்ராடு போகிறது மட்டும் நிறைய நாடுகளில் குழப்பங்களும் போராட்டங்களும் போயிட்டுருக்கிறதுனால கரெக்டான கண்ட்ரியில் போங்க. சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. இது எல்லாருக்குமே, உங்கள் ராசிக்கு எல்லாருக்குமே. நீங்கள் பொதுவாக அதிகமாக வெளிநாடு போகிறதுனால உங்களுக்கு சொல்கிறது, சேஃபாக போய் சேஃபாக வர்றது ரொம்ப உச்சிதம். மற்றபடி பிஸ்னஸ் சூப்பராக வளரும். ஓகே. வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் டைம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்காங்க. ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கும் ஆஃபீஸில் சம்மந்தம் இல்லாமல் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கும். அதுவும் மீன ராசின்றது ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க. அவங்க ஒரு கீழே இறங்கி என்ன இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்களேன்ட்டு அவங்ககிட்ட ஒட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் பின்னாடி சேர்ந்து நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் ரொம்ப டீசெண்டானவங்க மீன ராசி லக்னம். அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு ஒரு டிசம்பர் 5க்கு அப்புறம் தான் குறைஞ்சிரும், ஓரளவுக்கு குறைஞ்சிரும். சரிங்க. கேது பகவான்லாம் மூவ் ஆகிட்ட பிறக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம சில தானியங்கள்லாம் சொல்லுவோம்ல, ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த மஞ்சள் மூக்கடலை அதை தொப்புளில் வச்சுட்டு ஒரு டேப் அடிச்சிருங்க. ஸோ ஒரு சர டேப் காலையில் ஆஃபீஸ் போகும்போது வச்சுட்டு போயிட்டு வாங்க. சாயந்தரம் வரும்போது அதை எடுத்து அந்த எறும்புக்கு போட்டுருங்க. இதை கொஞ்ச நாள் பண்ணிட்டு ஒரு மாதம் தினமும் பண்ணிட்டு வாங்க. தினமும் ஒரு புது மூக்கடலை வச்சுட்டு வாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள். ஆமாம், இதெல்லாம் வந்து சீடு தெரப்பி. விதைகள், கோவில்லே விதைகளை வச்சு தான் சாமிக்கு ஆக்கர்ஷணமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உடம்பு, நமக்குள்ளேருந்து தெய்வம் இருக்குது. ஊனுடம்பை ஆலயம், உள்ளம் பெருங்கோயில். நம்ம உடம்பையும் கோயிலாக மாற்றும். இதெல்லாம் சீடு தெரப்பி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரது. இது உங்களுக்கு ஒரு கிஃப்டாக சொல்கிறோம். இதையும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வேலை செய்யும். அதுக்கப்புறம் உடல் நலத்தை கொஞ்சம் பத்திரமா பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏன்னா மீன் ராசி பெண் ராசி நீர் ராசின்றதுனால நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள். கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டாங்க. மனசை ஒருநிலைப்படுத்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக மாறும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ நல்லா சமைச்சு போடுங்க. உங்கள் பக்கத்தில் எப்போவுமே ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு தெரப்பிங்க. இதெல்லாம் கிளாஸில் நான் சொல்லித்தரது ஒரு ஹிண்ட்டாக நான் இங்கே கொடுத்துட்டு வரேன். இதெல்லாம் தெரப்பி. எப்போவுமே மீன ராசி லக்னம் கையில் எப்போவுமே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அது மெட்டல் வாட்டர் பாட்டில் இருந்தால் ஒன்றும் நல்லது. உங்களுக்கு அது நிறைய ஸ்ட்ரென்த் தரும், நிறைய மேஜிக் பண்ணும். சரி, அந்த தண்ணியில் என்னென்ன போட்டு வைக்கணுன்ற டெக்னிக் வந்து நீங்கள் கன்சல்டிங் எடுத்திங்கன்னா நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஜென்ரலாக வாட்டர் பாட்டில் இருக்கிறது வந்து சூப்பராக வேலை செய்யும். இது ஒன்று. ஹஸ்பண்டு ஒய்ஃபு வீட்டில் வராங்கனாவே அவங்களுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை வாட்டரோ தாங்க. அது வந்து உங்களுக்குள்ளே ஒரு நல்ல சப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நல்லா உபயோகப்படும். இதே தான் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறவங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க. இது மரியாதை, தமிழர் பண்பு, விருந்தோம்பல் இதெல்லாம் ஒரு பக்கம். எஸ், ஆனால் உங்கள் பஞ்சபூதம் வேலை செய்யும் சூப்பராக. வரவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுங்க. கூல் ட்ரிங்க்ஸாக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் சூப்பர். அதாவது கார்போஹைட்ரேட்டடாக இருக்கக்கூடாது. சோடா இல்லாத ஃப்ரூட் கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தால் அது ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும்.
நல்ல நாள் நம்ம சொல்லுவோம்ல, உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை குரு உரையில் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போயிட்டு வருது, இல்லை நீங்கள் லைஃப்பில் ஏதாவது கடை திறக்கிறதோ பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் பொதுவாக வியாழக்கிழமை குரு உரை உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அதை தாண்டி பெரிய விஷயங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நான் பஞ்சபக்ஷி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் ஒன்றும் நல்லாவே சிறப்பாக அமைவீங்க. உங்களுக்கு வந்து இப்போ குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து வெளிநாட்டுகளுக்கு குடும்பத்தோட ட்ராவல் பண்ணிட்டு வரவும் ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டிஃபால்ட், லக்ஷ்மி நரசிம்ம பானகம் கொடுத்து வழிபடலாம். சிவபெருமான் கோவிலாக இருந்தால் நீங்கள் இந்த லட்டு பூந்திலாம் கொடுத்து வழிபட ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், மஞ்சள் மூக்கடலாம் கொடுத்து. இதெல்லாம் பண்ண இந்த தமிழ் வருஷ பிறப்பு உங்களுக்கு ஒரு அழகான அமைதியான வருஷ பிறப்பாக அமையும். நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க இது, ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பரப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.